இரண்டாவது கர்நாடகப் போர் 1749-1754. முதல் கர்நாடகப் போரை ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமைப் போர் தீர்மானித்தது. இரண்டாம் கர்நாடகப் போரை இந்தியாவில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் முடிவு செய்தனர். முதல் போரில் பிரெஞ்சு ஆங்கில அரசுகள் நேரடியாக பங்கேற்றன. ஆனால் இரண்டாவது போரும்போது இவ்விரு அரசுகளும் ஐரோப்பாவில் சமாதானமாக இருந்த நிலையில் தென்னிந்தியாவில் இருந்த இந்நாடுகளின் கம்பெனிகள் போரிட்டுக் கொண்டன. அதற்கு காரணம் தென்னிந்திய அரசுகளுக்கிடையே ஏற்பட்ட வாரிசுரிமை போட்டிகளே ஆகும். போர் காரணம்: ஐதராபாத்திலும் ஆர்காட்டிலும் ஒரே சமயத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போட்டிகளே பிரெஞ்சு கம்பெனியும் பிரிட்டிஷ் கம்பெனியும் உள்நாட்டு விவகாரத்தில் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தன. ஹைதராபாத் நிஜாமுக்கு பல மனைவியர், பல பிள்ளைகள் இருந்தனர். நிசாம் உல் முல்க் 1748 இறந்தார். இவரது இரண்டாவது மகன் நாசிர் ஜங், நிஜாமின் மகள் வழிப்பேரன் முசாபர் ஜங். மகன் நாசிர் ஜங்குக்கும் பேரன் முசாபர் ஜங்குக்கும் இடையே வாரிசுரிமை போட்டி ஏற்பட்டது. நாசிர் ஜங் ஆங்கிலேயரின் ஆதரவை கோர முசாபர் ஜங் பிரெஞ்சுக்காரரின் உதவியை நாடினார். தங்களை தேடி வந்த வாய்ப்பை இரு போட்டியாளர்களும் நன்கு பயன்படுத்திக் கொண்டனர். ஆற்காடு வாரிசுரிமை போட்டி சற்று வித்தியாசமானது. மராத்தியரால் கைது செய்யப்பட்டு சதாரா சிறையில் இருந்த சந்தா சாஹிப் விடுதலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து திரும்பிய இவர் ஆற்காட்டு நவாப் அன்வாருதீனுக்கு பதில் நவாப்பாக வேண்டுமென்று உரிமை கோரினார். இதன் காரணமாக அன்வாருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் இடையே வாரிசுரிமை போட்டி ஏற்பட்டது. இப்போட்டியின் போது அன்வாருதீன் ஆங்கிலேயரின் ஆதரவை நாட, சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரரின் உதவியை நாடினார். தங்களை தேடி வந்த வாய்ப்பை இரு எதிரிகளும் நன்கு பயன்படுத்திக் கொண்டனர். எனவே ஐதராபாத் மற்றும் ஆற்காட்டு வாரிசுரிமை போட்டிகளே இரண்டாம் கர்நாடக போருக்கான காரணமாகும். போரின் போக்கு: ஆற்காட்டு நவாப்பாக வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்ட சந்தா சாஹிப் ஐதராபாத் நிஜாமாக வேண்டும் என்று விரும்பிய முசாபர் ஜங்குடன் சேர்ந்து கொண்டு அன்வாருதீனுக்கு எதிராக சதி செய்தனர். இவர்கள் இருவரும் பிரெஞ்சுக்காரரின் உதவியுடன் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் நவாப் அன்வாருதீனை தோற்கடித்தனர். நவாப் போர்க்களத்திலேயே உயிரிழந்தார். அவருடைய மகன் முகமது அலி திருச்சிக்கு தப்பி சென்று விட்டார். ஆம்பூர் போரில் வெற்றி வகை சூடிய சந்தா சாஹிப் ஆற்காட்டு நவாபாகவும் முசாபர் ஜங் ஐதராபாத் நிஜாமாகவும் பிரகடனப்படுத்திக் கொண்டனர். இவர்கள் இருவரும் பாண்டிச்சேரி ஆளுநர் டூப்ளேயை சந்தித்து இருவருக்கு பல பகுதிகளில் தாராளமாக பெருமைப்படுத்தி நிலப்பகுதிகளை தாராளமாக தந்தனர். தென் தமிழ்நாட்டில் பிரெஞ்சுக்காரரின் கை மேலோங்கியது. போர்க்களத்தில் இறந்து போன நவாப் அன்வாருதீனின் ஆதரவாளரான ஆங்கிலேயர் நவாப்பின் மகன் முகமது அலி பக்கம் உறுதியாக நின்றார். திருச்சிக்கு தப்பிச் சென்ற முகமது அலியை கைது செய்வதற்காக பிரெஞ்சு தளபதி ஜேக்கஸ் லா ஆற்காட்டு நவாப் சந்தா சாஹிப்பின் படையுடன் சென்று திருச்சியை முற்றுகையிட்டார். சந்தா சாஹிப் பிரெஞ்சு கூட்டணியை புனித டேவிட் கோட்டை ஆளுநர் தாமஸ் சாண்டோஸ், தளபதி மேஜர் லாரன்ஸ் எதிர்கொண்டனர். மேஜர் லாரன்ஸின் கீழ் பணிபுரிந்தார் ராபர்ட் கிளைவ். திருச்சி முற்றுகையை முறியடிக்க ராபர்ட் கிளைவ் தளபதி சாண்டர்ஸிடம் ஒரு யோசனையை தெரிவித்தார். அதாவது, ஆற்காட்டை முற்றுகையிட்டால் திருச்சி முற்றுகை தளர்த்தப்படும் என்பதே அந்த ஆலோசனை. அதாவது, ஆற்காட்டு தாக்கப்பட்டால் அதை காப்பாற்றுவதற்காக நவாப் திருச்சியிலிருந்து அவரது படையில் பெரும் பகுதியை அவரது தலைநகர் ஆற்காட்டுக்கு அனுப்புவார் அல்லவா? எனவே கிளைவின் கருத்தால் பெரிதும் கவரப்பட்ட மேஜர் சாண்டர்ஸ் ஆற்காட்டை முற்றுகையிடும் பொறுப்பை கிளைவிடமே ஒப்படைத்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டை முற்றுகையிட்டார். அவர் எதிர்பார்த்தபடியே சந்தா சாஹிப் திருச்சியிலிருந்து அவரது படையை ஆற்காட்டுக்கும் அனுப்பினார். திருச்சி முற்றுகை தளர்த்தப்பட்டது. கிளைவ் ஆற்காட்டை கைப்பற்றினார். திருச்சியை முற்றுகையிட்ட பிரெஞ்சு தளபதி லா ஸ்ரீரங்கத்தில் அடைக்கலம் அடைந்தார். கிளைவின் உத்தரவின் பேரில் ஸ்ரீரங்கம் முற்றுகையிடப்பட்டது. பிரெஞ்சு படை ஆங்கிலேயரிடம் சரணடைந்தது. லாவும் அவரது வீரர்களும் கைது செய்யப்பட்டனர். சரணடைந்த சந்தா சாஹிப் தஞ்சை தளபதியால் கொல்லப்பட்டார். ஆங்கிலேயரின் வெற்றி டூப்ளேவின் கனவை கலைத்துவிட்டது. போரின் விளைவு: ஆற்காட்டு நவாப் சந்தா சாஹிப், பிரெஞ்சு ஆளுநர் டூப்ளே ஆகியோருக்கு சாதகமாக தெரிந்த இரண்டாம் கர்நாடக போர் ஆங்கிலேயருக்கு அனுகூலமாக முடிந்தது.
ஆற்காட்டை கைப்பற்றியது அப்போது குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாதனையாகும். போரிடுவதில் ஆங்கிலேயர்கள் திறமை மிக்கவர் என்பது உறுதியாயிற்று. அவர்களது மதிப்பு உயர்ந்தது. கிளைவின் தீரச் செயல் பெரிதும் பாராட்டப்பட்டது. இவற்றின் விளைவாக ஆங்கிலேயர் சுதேச மன்னர்களின் ஆதரவை பெறுவது எளிதாயிற்று. ஆற்காட்டு நவாப் தமது ஆங்கிலேயருக்கு நன்றி கடன்பட்டு அவரது நிரந்தர ஆதரவானார். பிரெஞ்சு தோல்வியின் மீது ஆங்கிலேயர் வெற்றி கொடியை உயர்த்தி பிடித்தனர். மதிப்பிழந்த டூப்ளேவின் பதவி பறிக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டு அவருக்கு பதில் கோதேகு பாண்டிச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். புதிய ஆளுநர் டூப்ளேயின் ஆதிக்க கொள்கையை நிராகரித்தார். அவர் ஆங்கிலேயருடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார். அதன்படி முகமது அலி ஆற்காட்டு நவாப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் தங்கள் வசமிருந்த இடங்களை தக்க வைத்துக் கொண்டனர். இரு தரப்பினருமே சுதேச ஆட்சியாளர்களின் விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்புக்கொண்டனர். சுருங்கக்கூறின் இரண்டாம் கர்நாடக போர் தமிழ்நாட்டில் ஆங்கில ஆதிக்க எழுச்சியின் அடையாளமாக அமைந்தது. பிரெஞ்சுக்காரர் மற்றும் ஆங்கிலேயரின் சந்தர்ப்பவாதமே அவர்களின் இப்போரில் பங்கேற்பதை முடிவு செய்தது. ஆங்கிலேயரின் கடலாதிக்கத்தின் செல்வாக்கே கர்நாடகத்தில் ஆங்கில பிரெஞ்சு போராட்டத்தின் முதல் கட்டத்தை முடிவு செய்தது. எனினும் இரண்டாம் கர்நாடக போர் தென்னிந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூற இயலாது.